டே 2 இன் பெங்களூர். நேற்று பெருசாக கவர் பண்ண முடியல. நேற்று என்னாச்சு, லாஸ்ட்டாக என்ன பேசினேன், வெளில போகிறேன்னு சொன்னேன்ல நைட்டு. அதுக்கப்புறமா போய் ஒரு இடத்துல சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு பார்த்தா சாப்பிட போகிறப்பயே செம மழை. அதனால் அதுக்கப்புறம் பெருசாக எங்கேயும் போக முடியல. சும்மா அப்படியே வாக் பண்ணிவிட்டு கோரமங்கலம் போகலான்னு நினச்சேன். பட் அங்கேயும் போக முடியல. நான் பைக் வச்சுருக்கிறதுனால எப்போ எங்கே மழை வரும், என்ன பண்ணுறது எதுவுமே புரியல. அண்ட் இன்னைக்கு காலையில் ஒரு 8:30 மாதிரி எழுந்தேன். 8:30 மாதிரி எழுந்து பக்கத்தில் சும்மா அப்படியே ஒரு வாக் போயிட்டு ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டு வந்தேன். மசாலா தோசை ஏதோ. டே 1க்கு ஒரு ரூம் தான். அப்புறம் நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு இன்னொரு ரூம் வேறு இடத்துல புக் பண்ணியிருக்கேன், HSRல. ஸோ இங்கேருந்து கிளம்பி அங்கே போகணும். இதுதான் இன்றைக்கி அவுட்ஃபிட்லாம் ஒன்றும் சும்மா சரி ஓகே. இங்கே வந்து செக் அவுட் பண்ணுறோம். இப்போ இதுதான் காமன் ஏரியா. ஆக்சுவலாக நேற்று காமிக்கல. கிச்சன் கூட இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்மெட் வந்து செம்ம காமெடியாக இருக்குது. இதுதான் இருக்குது போல அவங்ககிட்ட, வேறு எதுவுமே இல்லை. ஹெல்மெட் போடல நான் வேறு பிடிப்பாங்க, அதனால் கொடுக்குற ஹெல்மெட் போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி இருக்குது. இதுதான் பைக்கு. ஓகே, நான் இன்னும் அந்த கால் வைக்க கஷ்டமாக தான் இருக்குது. இது போடுறது வேர் போடுறதே ரொம்ப தூக்கி போகிற மாதிரி இது பண்ணால் வலிக்குது. காலில் எவ்வளோ தூரம் போடுற மாதிரி இருக்குது. பிரேக் மேலேயே கால் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிரேக் ப்ரெஸ்ஸாகவே இருக்க மாதிரி இருக்குது. பின்னாடி வச்சா கால் வலிக்குது. அதனால் ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு அது வாங்க எங்கேயா போகலாம். இந்த 2 ஹவர்ஸ் ஓட்டணும். எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏதாவது கஃபே மாதிரி போய் உட்காந்துடலாமா, இல்லை ஏதாவது கமர்ஷியல் ஸ்ட்ரீட் இல்லை சர்ச் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி போகலாமான்ட்டு. டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது. இந்த பேக் வச்சுட்டு சுற்றணும், அதனால தான் சுற்றலாமா இல்லை அப்படி எங்கேயா போய் உட்காந்துடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். சர்ச் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே சும்மா கொஞ்ச நாள் சுற்றலான்ட்டு, டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பைக் பார்க் பண்ணணும். எங்கே இடம் கிடைக்குதுன்னு பார்க்கணும். நானும் ஒரே ஏரியாவை சுற்றி 2 டைம்ஸ் ரவுண்ட் அடிச்சிட்டேன். எங்கே பார்க் பண்ணுறதுனே தெரியல. நானும் எதாவது சந்தில் விட முடியுமான்னு பார்க்குறேன், எங்கேயுமே இடமே இல்லை. இன்றைக்கி நைட்டு தான் எப்போ பாதி கான்சர்ட் புக் பண்ணியிருக்கோம், நைஸ் கிரவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு. இங்கேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அங்கே எப்படி போகிறதுன்னு தெரியல. இப்போ மழை பெஞ்சால் என்ன பண்ணுறது? ரெயின் கோட் வேணால் போட்டுக்கலாம், பட் என்கிட்ட இல்லை, வாங்கணும். ரெயின் கோட் போட்டாலுமே உங்களுக்கு தண்ணி உள்ளே போயிடும், ஃபுல்லாக நனைஞ்சிரும். அப்புறம் அங்கேருந்து திருப்பி வரணும். இல்லை ஆட்டோவில் போனால் ஆட்டோ அங்கே கிடைக்குமா, அங்கேருந்து வர முடியுமா, எதுவுமே புரியல. இல்லை ஏதாவது மெட்ரோவில் போகிறது இருக்கா அப்படின்னு தெரியல. ரொம்ப ஹெவியாக இருக்குது, மழை பெஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்குன்னா இன்றைக்கி போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எப்படியோ பார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் வேறு தூக்கிட்டு நடக்கணும் 2 ஹவர்ஸ்க்கு. கொஞ்சம் எடிட்டிங் பண்ணோம். மேபி எங்கேயோ உட்காந்துட்டா கொஞ்சம் எடிட்டிங் பண்ணலாம். 3 வாரமாக வீடியோவே போடல. சோம்பேறித்தனம், யோசிக்க முடியல எப்படி பண்ணுறதுன்ட்டு, எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு. வித்தியாசமாக இருக்குது இந்த மால். உள்ளே வந்தாச்சு. அப்படியே வாக்கிங் டூர் மாதிரி அப்படியே காமிக்கிறேன். எந்த பிளேஸில் போய் உட்காருன்னு பார்ப்போம். என் ஃப்ரெண்டு 2 அனுப்பிச்சிருக்கா, அங்கே உட்காரலாம் வேலையான்னு பார்ப்போம். இதுதான் சர்ச் ஸ்ட்ரீட் போல். சர்ச் ஸ்ட்ரீட் போட்டிருக்கு. இது மியூசியம் கிராஸ் ரோட். இங்கேயும் சும்மா இந்த ரோடு எண்டு வரைக்கும் போயிட்டு வரோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஒரே ஷூட்டிங் தான். எல்லோரும் ஃபோட்டோ வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் அவ்வளோதான், இதோட எண்ட் ஆகும். எப்பயுமே சன்னுக்கு ஆப்போசிட்டில் நடக்கிற மாதிரியே இருக்குது. என்ன எடுத்தாலும் எப்போ எடுத்தாலும் சன்னுக்கு ஆப்போசிட்டில் நடக்கிற மாதிரியே இருக்குது. சமையலாம் தாய்லாண்டில் நடந்து இதெல்லாம் பழகிடுச்சு நினைக்கிறேன். அந்த பேக் வச்சு ஃபுல்லாக அந்த பேக் வச்சு தான் சுற்றிட்டு இருந்தோம். அதனால் இப்போ பழகிடுச்சு. செம்மையாக இருக்குல்ல இந்த பெயிண்டிங். திருப்பி சர்ச் ஸ்ட்ரீட்கே வந்துட்டேன். ஸோ இங்கே ஒரு வாக் நடந்துட்டு டைம் ஆல்மோஸ்ட் 12 ஆக போகுது. 1 o'clock அங்கே செக்இன்.
12:30 12:45 மாதிரி கிளம்புனா போதும்னு நினைக்கிறேன். முதுகலிக்கிறது லைட்டாக வீட்னால. நைட்டில் இன்னும் சூப்பராக இருக்கும். நைட்டில் வரும் ஒரு ஒன் பீஸோட வாண்டட் போஸ்டர்லாம் வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது இடம்லாம் பார்க்க. எதுவுமே எடுக்கவே இல்லை, அதனால் ஃபுல்லாக சர்ச் ஸ்ட்ரீட் எடுத்து ஏதோ ஒரு கண்டென்ட்டாக வேணும்ல, அதனால் ஃபுல்லாக எடுத்து போட்டலான்னு நினைக்கிறேன். கிராஃபைட்டிலாம் போட்டு தூக்கி வச்சுருக்காங்க. கட் பண்ணிவிட்டு அப்புறமா போடுறேன். ரொம்ப நேரமாக போயிட்டே இருக்குது. இதுதான் மெயின் ரோடு. இந்த எண்டு வரைக்கும் முடிச்சிடுவோம். ஒரே பீப்புள் எடுக்கிற மாதிரி இருக்குல்ல, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதோட இப்போ சர்ச் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறோம். பைக் வரைக்கும் நடந்து போனோம். இதுக்கு மேலே சுற்ற முடியல. ஒன்றும் சாப்பிடல. 1:30க்கு சாப்பிட போகிறோம். அதனால் பைக் எடுத்துகிட்டு ரூம் செக்இன் பண்ணுறதுக்காக போயிடலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். செம்ம டிராஃபிக். ஸ்டோக் லிட்டோபியா. இந்த கஃபேயில் மல்டிபிள் செராமிக்ஸ் வச்சுருப்பாங்க, லைக் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டேபிளில் உட்காந்து நீங்கள் என்ன கலர்ஸ் வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த கலர்ஸ் வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணிகிட்டே நீங்கள் உங்கள் ஃபுட்டை என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ பாதி கான்செப்ட் போனேன்னா இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்.